80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கும்போது பைபாஸில் ராய் அடி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கடுத்து லைட்டு மட்டும் தான் எரியுது அப்படின்னு விட்டாங்க. ஆனால் வந்து இது வந்து மேஜர் அடியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா காமிச்ச சென்சாரில் வந்து இது முட்டி நிற்கிது சரவுடையும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சென்சார், அந்த சென்சார் உங்களுக்கு சரியான மைலேஜ் கொடுக்காது, ஒரு பிக்கப் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபியூல் வந்து எரியாமல் போகுது அப்படின்றத வந்து அந்த கேத்தலைட் கன்வெர்ட்டில் அந்த சென்சார் வந்து மாட்டியிருப்பாங்க. அதை சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இசிஎம்க்கு வந்து தகவல் அனுப்பும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபயரிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். இதான் வந்து ரேடியேட்டர் உட்கார மவுண்டிங். அந்த மவுண்டிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்கு வந்து உள்ளே தள்ளி போயிடுச்சு. அப்புறமா உங்களுக்கு ரேடியேட்டரில் வந்து இந்த சென்சார் வந்து குத்தி நிற்கிது. இதுக்கு மேலே உங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. இது கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேனில் வந்து அடிபட்டு உங்களுக்கு ஃபேன் உடஞ்சி ரேடியேட்டரில் குத்தி ரேடியேட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு தண்ணி வெளியே போய் இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடி ஓடிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கம்பல்சரி வந்துடும். அதனால் லைட்டாக நாய் அடிபட்டுச்சு அப்படின்றப்போ நீங்கள் உடனே செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.